இந்த சின்ன இரும்பு படியில் 1.5 படி இட்லி அரிசி எடுத்து கழுவி 3 மணி நேரம் ஊற போட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு மாவரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டேன். இது அப்படியே ஆற விடணும். ஆறுனா கொஞ்சம் கெட்டியாகிடும். ரொம்ப வதக்க வேணாம், மீடியமாக வதக்கணும். கொஞ்சம் லிக்யூடாக, கொஞ்சம் தள்ளுன்னு இருக்கிற மாதிரி. வெல்லம், ஒரு உருண்டை வெல்லம், இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய், பெரிய தேங்காயில் ஒரு மூடி துருவி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக ஓட்ட உள்ள ஒரு முறுக்கு குழாயை எடுத்துக்கிட்டு அதில் மாவை நிரப்பி எண்ணெய் தடவி இந்த தட்டில் வச்சுருக்கிறேன். அதில் புளிஞ்சு ரவுண்டாக விடணும். ஒரு டம்ளருக்கு நான் 5 டம்ளர் தண்ணி வைக்கணும். நல்லா தண்ணி தலபுலன்னு கொதிக்குது. இதில் புளிஞ்சு விட்ட அந்த மாவை துண்டுகளை போடணும். இந்த புளிஞ்சு வச்சுருக்கிறேன், முறுக்கு குழலில் வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து கொட்டணும். ஒரு லைட்டாக திறந்த மாதிரி மூடி வைக்கணும், இல்லாட்டி பொங்கி ஊற்றிடும். அப்படியே போட்டோன்னே துண்டு துண்டாக அதுவே ஆயிடுச்சு. இது மாதிரி கொதிக்கிறப்ப மறுபடி ஒரு தட்டு இது மாதிரி புளிஞ்சு அதில் போடணும். மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரு இதாக இருக்கணும், கொல்கட்டை மாவு மாதிரி. இதை தான் வச்சு நிரப்பி புளிகிறேன். தட்டில் புளிஞ்சு விட்டு அதில் எடுத்து போடுறேன். நல்லா கொதிக்குது. மறுபடியும் புளிஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து இப்படி போடுறேன். போட்டு ஒரு திறந்த மாதிரி மூடணும், இல்லாட்டி பொங்கி ஊற்றிடும் கீழே. அப்படியே நல்லா கிண்டி விட்டால் துண்டு துண்டாக போயிடும். அப்படியே துண்டு துண்டாக பண்ணி இப்படியே எல்லாத்தையும் புளிஞ்சு விட்டுறணும். நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு இனிப்பு எடுத்து காமிக்கிறதுக்காண்டி 1/4 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு, இதை போட்டு கொதிக்க வேணாம். கடைசியாக உப்பு போட்டால் போதும். மாவுலையும் உப்பு போட்டு அரைச்சிருக்கு. கடைசியில் கொஞ்சம் இதுக்கு இனிப்பு எடுத்து காமிக்க உப்பு போடணும். ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்து, பச்சை மாவு, அரைச்ச மாவை ஃபஸ்ட்டே எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன். அப்போ தான் கொழப்பு வரும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை செஞ்சுருக்கிறேன். இதில் 3/4 பங்கு தூள் வெல்லத்தை எடுத்து மீடியமாக உள்ள பாவு காய்ச்சணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக பாவு காய்ச்சி இந்த பால் கொழுக்கட்டையை ஊற்றணும். 2 ஸ்பூன் பச்சை மாவு கரைச்சதை இதில் ஊற்றுறேன். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பால் கொழுக்கட்டை. இது கொதித்த உடனே தான் வெள்ளைப்பாவு, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போடணும். 200 டம்ளர் இது. இதில் ஒரு டம்ளர் எடுத்து பாதி டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சுறேன். பாகு கொதிக்குது. 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். வெல்லம் கரைஞ்சி இந்த வெல்லத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் சும்மா 2 மினிட்ஸ் இப்படி கொதிச்சோன்னே இதை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வெள்ளைப்பாவை எடுத்து இது கொதிக்குது. இப்போ தான் ஆன் பண்ணேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் வெந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெள்ளைப்பாவை காய்ச்சி மேலால் ஊற்றணும். அடியில் மண்ணுன்னு இருக்கும். மேலால் அப்படி ஊற்றிட்டு கீழே அப்படியே வச்சுக்கணும். அதில் டீ போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு கலக்கணும். இந்த வெல்லம் கலருக்கு பால் கொழுக்கட்டை கலர் வருது அப்படின்னா இனிப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். வெல்லமும் கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் கரெக்டாக ஒரே கலர் இருந்ததுன்னா இனிப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கடைசியாக தேங்காவை எடுத்து போடணும். போட்டுட்டு ஒரு மூடி, பெரிய மூடி ஏலக்காய் 3 நான் தட்டி வச்சுருக்கேன் அம்மியில். அதையும் இப்போ போட்டு ஒரு கிளறி
ஆஃப் பண்ணிடணும். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான 1க்கு 5 தண்ணி. அப்புறம் மாவு கரைச்சி ஊற்ற ஒரு டம்ளர் தண்ணி, பச்சை மாவு கரைச்சி ஊற்ற 1க்கு 5 தண்ணி. ஒரு உருண்டை வெல்லத்தில் 3/4 வெல்லம் போட்டேன், 3/4 பங்கு வெல்லம். தேங்காய் பெரிய மூடி 1. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். பிளேட்டை சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதை ஆற வச்சுருக்கேன் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.